அண்மை செய்தி. சென்னை அக்கரையில் நடைபெறும் பாஜக நிர்வாகிகள் கூட்டத்தில் முன்னாள் தலைவர் அண்ணாமலை உரையாற்றி வருகிறார். அது குறித்த ஒரு அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்கள் இணைந்து கூட்டு பிரச்சாரத்தில் ஈடுபட திட்டம் என அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் லதா. வணக்கம் லதா, விவரங்கள். வணக்கம். சென்னை அக்கரை பகுதியில் தனியார் விடுதியில் சந்தோஷ் தலைமையில் பாஜக மாநில நிர்வாகிகள் கூட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டத்தில் அண்ணாமலை பல்வேறு விஷயங்களை பேசியிருக்கிறார். முக்கியமாக அவர் பேசியிருக்கக்கூடிய விஷயம் என்பது அக்டோபர் முதல் வாரத்தில் தமிழகம் தழுவிய சுற்றுப்பயணத்தை நயினார் நாகேந்திரன் தொடங்க இருப்பதாக அண்ணாமலை பேசியிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் நாள்தோறும் 3 இடங்களில் நயினார் நாகேந்திரன் தேர்தல் பரப்புரை மேற்கொள்ள இருப்பதாகவும் 3வது இடத்தில் பொதுக்கூட்டமாக பிரச்சாரம் நடைபெறும் என்றும் அண்ணாமலை பேசியிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் எடப்பாடி பழனிசாமி நடத்தி வரக்கூடிய மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் சுற்றுப்பயணத்தில் எதிர்பார்த்ததை விட பிரம்மாண்டமான கூட்டம் கூடுகிறது என்றும் கூட பாஜக நிர்வாகிகள் கூட்டத்தில் அண்ணாமலை இபிஎஸ் குறித்து புகழாரம் பேசியிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. முக்கியமாக இவர் அந்த கூட்டத்தில் பேசிய விஷயங்கள் என்பது அக்டோபர் முதல் வாரம் முதல் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கிறார் என்றும் தமிழகத்தின் அனைத்து சட்டமன்ற தொகுதிகளுக்கும் பயணம் மேற்கொள்கிறார் என்றும் அவர் பேசியிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. மாவட்டந்தோறும் காலை முதல் நிர்வாகிகள் சந்திப்பு, சமூக தலைவர்கள் சந்திப்பு உள்ளிட்டவற்றை நயினார் நாகேந்திரன் மேற்கொள்வார் என்றும் அண்ணாமலை அந்த கூட்டத்தில் பேசியிருக்கிறார். மேலும் ஒவ்வொரு நாளும் 2 அல்லது 3 சட்டமன்ற தொகுதிகளுக்கு உட்பட்ட இடங்களில் பிரச்சாரத்தை நயினார் மேற்கொள்வார் என்றும் நயினார் நாகேந்திரன் நாள்தோறும் பரப்புரை மேற்கொள்ளும் 3 இடங்களில் 3வது இடத்தில் பொதுக்கூட்டம் நடைபெறும் என்றும் அவர் பேசியிருக்கிறார். மேலும் இபிஎஸ் நேற்றுடன் 150 சட்டமன்ற தொகுதிகளில் தனது மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் சுற்றுப்பயணத்தை நிறைவு செய்துள்ளார் என்றும் எடப்பாடி பழனிசாமியின் சுற்றுப்பயணம் எழுச்சியாக பாஜக தொண்டர்கள் பங்கேற்று வருவதாகவும் அதே போல எடப்பாடி பழனிசாமியின் பிரச்சார சுற்றுப்பயணத்தில் எதிர்பார்த்ததை விட பிரம்மாண்ட கூட்டம் கூடுகிறது என்றும் இபிஎஸ்சியினுடைய அந்த சுற்றுப்பயணத்தை குறிப்பிட்டு பாராட்டக்கூடிய வகையில் அண்ணாமலை பேசியிருப்பதற்கான அந்த தகவல்கள் என்பது கிடைத்திருக்கிறது. மேலும் நேற்று சென்னையில் அண்ணா பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்தின் போது கூட 2017 முதல் 4 ஆண்டுகள் அதிமுகவின் ஆட்சியை பாஜக கைப்பற்றியது என அவர் பேசியுள்ளது முக்கியத்துவம் வாய்ந்தது என்றும் அதே போல தமிழகம் முழுவதும் மேற்கு, டெல்டா, தென் தமிழகம் என அனைத்து இடங்களிலும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் தலைவர்கள் இணைந்து கூட்டு பிரச்சாரத்தில் ஈடுபட திட்டமிருப்பதாகவும் அண்ணாமலை பேசியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி லதா.